அண்ணா 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 சுத்துவியே. யார் பார்த்து அந்த பொண்ணு ஐதுக்குறா சொல்லியா பண்ணியா யார் பார்த்தாலும் அந்த படுபாவி ஆள வந்தான்யா ஒக்கால போய் கொஞ்ச நாள் நாலு நாடு போட்டு தட்டுக்கிறான் பச்சாவன் அவன் விடக்கூடாதுயா நீதிமன்றம் போ மன்னர் நீதிகள் உங்க நீதிகள் ஆமாங்க நான் மேரி அப்படியே ரவுண்டு கட்டி சுத்திச்சு ஏறி ஏறி இறங்கிச்சு படுகு போட்டானா பாவி படுகு போட்டாங்க பாவாட்டெல்லாம் அவுத்துட்டு இருக்கிறப்பா அதுக்குறப்பா ஏன் அதெல்லாம் அவுத்தா தெரியல உருவி தள்ளிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய தங்கை மன்னாருடைய தங்கை ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்கிறது மன்னா. இதுவரை என்னாட்சியிலே கொலை களவு கற்பனை கவலை எந்த கொடி வந்தால் இந்த தீய யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதானே. யாரா இருந்தாலும் தண்டனை ஒன்றை மாற்றம் இருக்கு. இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? முப்படை தலைமையார் அந்த ஆளவந்தான் பண்ணா. அவனா இப்பேற்பட்ட ஈவனை செயல் செய்திருக்கா. அவன் எங்க இருக்கா? அந்த மரத்தில் நீரோடலாம் என்று சொல்லி அந்த பொறுத்திலே எப்ப பார்த்தாலும் போட்டாப்பால எப்படி வந்துக்கிறான் இந்த காரணம் இந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா? பெண்ணா? இந்த பிணத்தை பிணத்தையா? நான் பார்க்கவே இல்லை மன்னா. ஆரம்பத்துல இந்த பொண்ணு நீ நானும் பார்க்கல. ஐயோ வாய் குவானி ஆகி மறிக்கிறமாவா மன்னா. ஆயா பாரு என்ன பண்றான் இப்போது நினைவுக்கு வருகிறது மன்னா. இப்பதான் அவருக்கு போதை தெரியுது. ஒரு நேரத்தில் நகர்வலத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக சென்று கொண்டது நீ அப்போது இந்த பெண் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். கொஞ்சாவா அப்படித்தான் அருகாமையில் சென்று எதற்காக பெண்ணே மரத்தடியில் நிற்கிறாய் என்று நான் கேட்டேன். அதற்கு இவள் உரைத்த பதில் எனக்கு நான் சொன்னேன். நம்ம நாட்டுல இது போலாம் நடக்குதா? இந்த பொண்ணு தான் எனக்கு வந்தது. அப்புறம் பெண்ணே மனிதனி நாட்டில் விபச்சாரம் செய்யக்கூடாது. அபச்சாரம் அபச்சாரம் என்று எடுத்துரைத்தேன். நீ என்னடா சொல்வது? அண்ணன் பொண்ணு வாரி வச்சுக்கிறேங்க. ஒரு பெண்ணாலே பொருட்படுத்தாமல் முன்னிடம் மொட்டொட்ட மகவடி உரைத்தேன். நடுப்புற மாட்டேன். ஆமாங்க உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த தொழிலாம் செய்யுதுங்க. என்னே சாகு தப்புல ஒரு நாள் கூப்பிட்டா நான் வரமாட்டேமா உடம்பு செய்யமா துட்டு இல்லமான்னு சொல்லிட்டேன். யாருமே தெரியாது சொல்ல ஒரு பக்கம் பேசக்கூடாதுரா. அது ரெண்டு பக்கம் பேசுனா ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுப்பான் தம்பி. விபச்சாரம் செய்யலாம். விபச்சாரம் என்றால் என்னவென்று தெரியாது மன்னா. என்னுடைய தகைக்கு ஒருத்தனை பத்திரிகை சொல்ல வேண்டும் மன்னா. என்னுடைய தகை சொல்ல வேண்டும் மன்னா. இது நாளைக்கு கதிரவன் கத்துகிறான், கதறுகிறான், அழுகிறான், துடிக்கிறான், கண் கலங்குகிறான், கண்ணீர் வடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை என்றே தெரியவில்லை. நான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது மன்னா? சாட்சி இல்லாமல் சபைக்கு வருவேனா? இதோ பாருங்க மன்னா. அவருடைய கட்டாரை மாட்டாத ஆள வந்தா போறா தூக்குல உங்க அக்கால போய் மாட்டா மாதிரி முய்க்கிற மாதிரி. ஆயா மாட்டிக்கணும். ஆள வந்தான் என்ற கட்டாரி பொறிக்கப்பட்ட உன்னுடைய தானே கண்டல்ல பாருங்க. சாலே திருமலுக்கு தவிர்த்து. ஆமாப்பா மன்னா. கட்டாரி என்னதான் நான் என்னடா ரஜினி படையாப்பால சொன்ன மாதிரி இருக்குதா? மாப்பிள்ளை ஒருத்தான் ஆனா போட்டுக்கிற ட்ரெஸ் மொத்தம் எந்த தான் சொல்ற மாதிரி இருக்குது. கோவிந்து என் மீது உனக்கு சந்தேகம்? சந்தேகம் கம்பாமு. சந்தேகம் என்பது ஒரு தொற்றுவியால். ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தேகம் வந்தால் அந்த குடும்பமே குட்டிச்சோராய். நமது அரண்மனையில் வந்திருப்பது கன்ஃபார்ம். அந்த கன்ஃபார்மை நான் விலகிறா ஒரு நேரத்தில் சொல்லுடா. ஒரு நேரத்துல மன்னா படையில எடுத்து போனியா? மன்னர் என்ன உரைத்தார்? முல்லை நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கிறான். ஆமா நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதியா என்று கேட்டார். காது கூட முடிஞ்சாரு என்ன நினைவிருக்கிறதா? அப்போ நான் என்ன உரைத்தேன்? மன்னோ இப்போதை கட்டளையிட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் படிப்பேன் என்று ஒருத்தர் நினைவிருக்கிறேன். அப்போ எனக்கு கட்டளையிட்டுகள் முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு சென்றேன். எனது படை குதிரைப்படையில் சவாரி செய்வது என் கட்டாரி கைத்தவரை என்று போரிலே கட்டாரை காணவில்லை என்று ஐயா உண்மையிலே அது நடந்ததுங்க. இவர் குதிரையில போச்சாங்க கத்தி எகிரிக்கே வந்துச்சு. எனக்கு இப்பதான் தெரியும் இந்த கொலை எப்படி நடந்தது. அந்த வையா போயிருப்பான் கத்தி நல்லா இருக்குது
அவன் எடுத்துன்னு போயிருப்பான். அவனை இவன் கூட்டிருப்பான், அவனை ஆசையில ஓட்டு இருப்பான், இவன் துட்டு காட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான், இவன் ஓவரா பேசியிருப்பான், அவன் கத்தி சொம்மாத நேற்று சொல்லிட்டு கொடுக்குறான். இவ்வளவு தான் அந்த பாவி எந்த அழிவு போய் மன்னறிய இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த இருதலை கொல்லியாக தவிக்கிறேன். இருபுறம் நெருப்பு இருக்கிறது. நடுவே நான் சிற்றெரும்பை துடிக்கிறேன். ஒரு உரையில இருவாளாக இருக்கிறேன். நம்மிடம் முப்படை தளபதி ஆள வந்தான். நீயோ என் கோட்டை காவல். ஐயோ வாயெல்லாம் கிசு கொடுக்குறானப்பா. செத்து வந்து கிசு மன்னர் பாக்குறாரா பாவி இப்பெல்லாம் கொடுக்காதா செத்து போன ஏந்து காடி மூஞ்சி பத்து பாக்குறாங்க பாக்குறாங்க. எப்படி பார்ப்பேன் ஐயோ பாலூட்டி வளர்ந்த கிளி பழப்பட்டு பார்த்த கிளி வளர்த்த கிளி ஆண்டாண்டு ஒரு மனது புரண்டால் மாண்டவர் வருவார். மாநிலத்தில் உயிர்க்கடி இறந்த தங்கை எழுந்து அல்லா என் அழைக்கப்படும். இந்த கொலைக்கு சரியான சாட்சிகளை சொல்ல இந்த கொலை எவன் செய்தாலும் சரி இன்னும் ஒரு வார காலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்து உங்களின் கடமையா? அண்ணா போட்டால முச்சிடலாம். அன்று உன் தங்கையை தொட்டதற்காக முப்படை தளபதி என்று வராமல் மார்பை தட்டி உதைத்தாய். பார்த்தாயா? உன் தங்கையை கொலை செய்து கற்பழித்ததை நான் பாம்புக்கு பல்லில் விஷம் எழுத்து கொடுக்கிறேன். இந்த பதவி வந்துவிட்டது. பதவி ஆணவத்தில் எட்டு வருகிறார். இப்போ இது என்னானது? இவளை பார்த்து கண் கலங்கி கண்ணீர் வடிக்கிறோம். எனக்கு எனக்குப்பா நீதி கிடைச்சிருக்கு. எனக்கெல்லாம் நீதி கிடைக்காதுப்பா. ஏழை ஏழத்தாப்பா, எப்பவுமே ஏழை ஏழத்தான். இது போல நண்டா நீ கேஸ் எல்லாம் கொடுக்காது. அந்த கேஸ் உன் பக்கம் திருப்பிடும்பா. ஏன்னா பணக்கார பணத்திலே அடிப்பான்பா. இந்த கேஸ் பாக்குற ஒரு பணத்தை தான் பாப்பான், கேஸ் பார்க்க மாட்டான்பா. நீ கூட கற்பாய்க்கலாம்டா, நீ கூட கற்பாய்க்கலாம். அது போல உலகமாடா இது, அது போல உலகமாடா. இந்த பந்துக்கு தாண்டா அவன் வீந்து வீந்து அடிச்சு போறான். இந்த பந்துக்கு தானே மன்னர் பாவம் தம்முன்னு நின்று போறாரு. இந்த பந்துக்கு தானே இவங்க ஆரம்பத்தில் 2 பேரும் இங்கே உட்காந்து கிடக்குறாங்க. இந்த பந்துக்கு தானே நீ கூட வாய் முடி சீச்சி கிடக்குற. இந்த பந்துக்கு தான் இந்த பொண்ணு இவ்வளவு நந்த மலாந்தாச்சு தம்முன்னு பத்து. இந்த பந்துக்கு தானே நான் கூட முக்கி முக்கி பேசி கிடக்குறேன். ஆனா இவங்க ஒண்ணு தானே பந்து குத்து சீச்சி கிடக்குறாங்க. இது தாண்டா உலகம், இதுதான் உலகம். சரி பாருங்க, உங்க மாதிரி பார்த்தா தூக்கல போலாம். ஐயோ உங்க அம்மா வராங்க. அம்மா மலர்கொடி என்னடி ஆச்சு? உன்னை யாரு என்னடி பண்ணாங்க? இப்படி பணமா கிடைக்கிறிய ராஜா? உன்னை எந்த பாவடி இப்படி செஞ்சா? அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வர அம்மான்னு சொல்லிட்டு போனியே, இப்படி பணமா கிடைக்கிறிய ராஜா? நம்ம யாருக்கு என்னடா பாவம் செஞ்சோம்? நமக்கு ஏன்டி இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படணும்? அம்மா உன் தந்தை இறந்த பிறகு இதை பார்க்க வேண்டும் செல்வமே. ராஜா உனக்கு ஒரு திருமணத்தை செய்து நான் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று இந்த பாவி மனசுக்குள்ள நான் மனக்கோட்டை கட்டினே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாற்றி விட்டாய் என் மகளே. அம்மா உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி நீ ஒரு வேலைக்கு போகணும்னு இந்த பாவி மனசுக்குள்ள ஆசைப்பட்டனே. யாசையெல்லாம் நிராசையாக மாறிவிட்டது மகளே. அம்மா ஒரு பெண்ணை எதற்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா?
ராஜா, எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து அழ மாட்டாங்கம்மா. ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவ எந்த மொழியில இருந்தாலும் அவ எந்த வேலையில இருந்தாலும், அம்மா என்னை பெத்த தாயே என்னை விட்டு போய்விட்டாயா அம்மா, என்னை விட்டு போய்விட்டாயா அம்மா, அம்மா அம்மானு மார்பில் அடித்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்துல அழும்போதுதான் அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களாம். மகளே, அம்மா என்னது படமாக்கிட்டியே, என்னது படமாக்கிட்டியே ராஜா. அம்மா, உன்னை எடுத்து அடைக்கிறேன் செய்யக்கூட நான் விதி இல்லாதவளா நிக்கிறேனே, உன்னை எடுத்து தகனம் செய்யக்கூட நான் கதை இல்லாதவளா நிக்கிறேன். அம்மா அம்மா, இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே, இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. என் மகளை எடுத்து அடைக்கிறேன் செய்ய உங்ககிட்ட நான் மடி ஏந்தி பிச்சை கேட்கிறேம்மா. இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே, இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா. முன்னூறு நாள் சுமந்து உன்னை நான் மூச்சடைக்க பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்னை நாம் பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நீ ஓரங்க என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி. தொப்புள் கொடி சொந்த தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சி கத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு, நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா. கோடி சாமி உனக்கு ஈடாகுமா, தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி. களை வெட்ட நெல்லறுக்க கலடுக்க நீ நடப்ப, நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப. களை வெட்ட நெல்லறுக்க கலடுக்க நீ நடப்ப, நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப. மாத்தி கட்ட இல்லாம விடியேறி நீ இருப்ப, செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப. எனக்கு தலைவலினா கண்ணீர நீ வடிப்ப, ஒரு பொட்ட சாமி கும்பிட்டு திருநீர நீ முடிப்ப. என்ன தேய்ச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப, சாயங்காலம் வீடு வந்த வாரி கட்டி முடிப்ப. உத்தமியா நான் படிக்க உடனே செஞ்சி அம்மா, உத்தமியா நான் படிக்க உடனே செஞ்சி அம்மாவோ. ஒத்த கல்லு முக்குத்தியதான் அடகு வச்சி அம்மா, பெத்தவளை நீதாயே கோயிலம்மா, பெத்தவளை நீதாயே கோயிலம்மா. யகத்துக்கு தெய்வந்தான் நிகர
வறுமையில கலங்கிற நின்னதுதா கரை சேர வேணும் ஒண்ணு கடவுளை நீ தொழுத வறுமை கலக்கின நின்னதுதான் கரை சேர வேண்டும் என்று கடவுளை நீ தொழுத. ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்ச அலமரமாவல ஆணி வேற நீ நினைச்ச சுமதாங்கி கல்ல போற என் சுமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சுமந்தி நீ சோகப்பட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்டு காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்டு கண்ணு போத்து காது போத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அழைச்சி தீரும் அம்மா நான் பெத்த கடை உனக்கு தான் எப்படி தீரும் அம்மா வட்டி கடை வாங்கியிருந்தா அழைச்சி தீரும் அம்மா நான் பெத்த கடை உனக்கு தான் எப்படி தீரும் அம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா 300 நாள் சுமந்து உன்னை மூச்சடக்க பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்னை பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தொழிலையும் நீ ஊரங்கையான கட்டி காட்டிலையும் வீட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதானே பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டியார